முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் மகளிருக்கான விடியல் பயணம். சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் அனைத்து மகளிரும் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யவும் முதலமைச்சர் ஆணை பிறப்பித்துள்ளார். முன்னாடி என்னோட வருமானத்துல இருந்து ஒரு பங்கு ஆட்டோக்கும் பஸ்ஸுக்குமே செலவாயிட்டு இருந்தது. இந்த இலவச பேருந்து விட்டதால என்னோட 1000 ரூபாவை மிச்சப்படுத்தி என் குழந்தைங்களுக்கு சத்தான ஆரோக்கியமான உணவுப் பொருளை என்னால வாங்கி தர முடியுது. 10 ரூபா கொடுக்க முடியாத நிலைமையெல்லாம் இருந்தவங்க இப்ப அந்த பஸ்ல ஏறி போறாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். நல்லா பண்ணியிருக்காங்க. இலவச பேருந்து பயண திட்டத்தால் லட்சக்கணக்கான பெண்கள், திருநங்கைகள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் தினம்தோறும் பயனடைந்து வருகின்றனர். பசித்த வயிறுகளுக்கு உணவாக, தவித்த வாய்க்கு தண்ணீராக, திக்கற்றவர்களுக்கு திசை காட்டிகளாக, யாரும் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்க போகும் கருணை வடிவமான திட்டம்தான் இந்த காலை உணவு வழங்கக்கூடிய திட்டம். நாங்கள் சிஎம் பார்த்தது கூட கிடையாது. எங்களோட பொண்ணு தலைவர் அவர்கள் கூட உட்கார்ந்து சாப்பிட்ட தருணமாக இருக்கட்டும், அவர் ஊட்டிய தருணமாக இருக்கட்டும், இது ஒரு வாழ்நாளில் எங்களோட லைஃப் சாகும் வரைக்கும் இது ஒரு மறக்க முடியாத தருணமாக நாங்கள் நினைக்கிறோம். இது அரசாங்கம் தருகிற உதவி பணமாக நீங்கள் கருத வேண்டியதில்லை, அது உங்களுடைய உரிமை தொகை. மாச கடைசியில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த 1000 ரூபாய் கிடைச்சனால எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கறது எல்லாருக்கும் அண்ணன் கொடுக்குற மாதிரி அவர் நம்மளுக்கு கொடுக்குறாரு. மக்களுக்கு லேடிஸ்க்கு உதவி பண்ற இந்த 1000 ரூபாய் எல்லாத்துக்கும் உதவியா இருக்குது. ரொம்ப புண்ணியம் ஐயா. யாருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய சொந்த காலில் அவர்கள் நிற்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம்தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டம் இன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவிகளின் உயர்கல்வி கனவினை நனவாக்கிட உயர்கல்வி பயிலும் பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்படும். எக்ஸ்ட்ரா எனக்கு தையல் கிளாஸ் போகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. வீட்டுல ஏதாச்சும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல என்னால ஹெல்ப் பண்ண முடியுது. என்னுடைய தேவைகளை என்னாலேயே பூர்த்தி பண்ணிக்க முடியுது. பெண்களுக்கு பொருளாதார விடுதல் என்பது மிக மிக முக்கியம். புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம். அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்ற மாணவர்களின் உயர்கல்விக்கு உதவும் தமிழ் புதல்வன் திட்டம். ஒரு ஏழையுடைய ஆண்டு வருமானமே வருஷத்துக்கு 82,000 தான். அதில் பாதி 36,000 3 பேருக்கு. அதுலேயே பாதி வருமானம் போகுது. அதுலேயே எங்களுக்கு பாதி கஷ்டம் போயிடுச்சு, அவ்வளோதான் சொல்ல முடியும். மாணவர்கள் கல்வி கற்க எதுவும் தடையா இருக்கக்கூடாது. தடங்கள் ஏற்பட்டா அதை உடச்செறிஞ்சு மாணவ சமுதாயம் வெற்றி பெறும். அதுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய நான் இருக்கேன். எங்களுக்கு நான் முதல்வன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு எக்ஸ்போசர் கிடைச்சது. டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்ல நிறைய ஸ்போர்ட்ஸஸ் ஆஃபர் பண்ணாங்க. அதனால நிறைய பிளேஸ்மெண்ட்டும் எனக்கு ஆஃபர் ஆச்சு. இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் மூலமா எனக்கு ஃபாக்ஸ்கான் கம்பெனி நம்ம மாணவர்கள் உயர்கல்வி பயின்று வாழ்க்கையில சிறக்கணும். இதுதான் என்னுடைய கனவு. யார் அடுத்த ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு யூடியூப் சேனல்ல ஒரு அம்மா கிட்ட கேள்வி கேட்கறாங்க. 1000 ரூபாய் இருக்குதுங்க. ஏதோ வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகாட்டியும் நம்ம பெத்த பயம் கொடுக்கலினாலும் ஸ்டாலின் எங்களுக்கு மகனாட்டு இருக்கிறாரு. ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான விவாத நிகழ்ச்சி, அதுல ஒரு சகோதரி பேசியிருக்காங்க. என்னோட கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ரேஷன் கார்டுல இருந்து ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டார். நானும் உடல்நல சரியில்லாம வேலைக்கு போக முடியாம கஷ்டப்பட்டு இருக்கேன். 8 வருஷமா என்னால ரேஷன் கார்டை மீட்க முடியல. குடும்ப தலைவர்னு அவர் பேர் இருக்கும், நம்பர் அவரோட தான் இருக்கும். அவங்க கார்டும் தர மாட்டாங்க. புது கார்டு வாங்கணும்னா டைவர்ஸ் வாங்கி இருக்கணும். இப்போ டைவர்ஸுக்கு கோர்ட்டு கலைவனா ஏன் உடல்நிலையை பார்ப்பனா? என்னால் அது பண்ண முடியல. எல்லா அரசு அலுவலகங்களுக்கும் அலையிறேன். என்னால் வாங்க முடியல. ஆனால் ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்பதான் ஒரு ஜீவோ கேள்விப்படுறேன். அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குது. இந்த மாதிரி பிரச்சனை வர்ற பெண்களுக்கு தாசில்தார் ஆரை இவங்கெல்லாம் போய் விசாரிச்சு உண்மை இருக்கும் பட்சத்தில் தாசில்தாரை முன்னாடி முடிவெடுத்து அவரோட பேரை நீக்கிட்டு அந்த ரேஷன் கார்டு அது பொண்ணு கொடுக்கலாம். 5 நிமிஷத்துல அவர் பேரை தூக்கிட்டு என் பேர் போட்டு கொடுத்து எனக்கு கார்டு கொடுத்தாங்க சார். இந்த ஏழை அம்மாவின் கண்ணீரை துடைத்தவன் அரசன் தான். என்ன தப்பு? இப்படி ஏழைகளின் கண்ணீரை துடைச்சு அவங்களோட முகங்கள சிரிப்ப வரவேற்கிறது தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஊக்கமாக நான் எடுத்துக்கிறேன். இன்னும் பண்ணுவாரு, மேல மேல பண்ணுவாரு. யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் அசர மாட்டாரு. அவர் சிங்க மாதிரி. அட நம்ம நினைச்சது நடந்துருமா? சிங்கம் மறுபடி திரும்புதம்மா. முன்ன ஒரு கதை இருந்ததம்மா, இப்ப உரு கொண்டு இறங்குதம்மா. நட்சத்திரம் ஒண்ணு தெரியுதம்மா, நின்ன இடம் பத்தி எரியுதம்மா. அச்சம் கொண்ட மனம் ஒரு வரமா, அந்த ஒருவனை அடையுதம்மா. மிக குறுகிய காலத்துல இவ்வளவு திட்டங்களை தீட்டினது ஒட்டுமொத்த இந்தியாவில இப்ப இருக்கிற திமுக அரசா தான் இருக்க முடியும்.
உழுதவன் போர் விழப்பாய் ஒரு நாள் எழுந்தான் இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.2 லோடிங். அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம்.